நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சு உதய்? ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? எவ்வளவு பெரிய கேஸ்ல ஜெயிச்சிருக்கீங்க, ஆனா உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு நீங்க என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. ஏன் உதய், நீங்க கேஸ்ல ஜெயிச்ச உடனே அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல? என் பையன் எனக்காக வாதாடி ஜெயிச்சிட்டான்னு பெருமைப்பட்டிருப்பாங்கல்ல? இல்ல. ஏன்? கோர்ட்ல நான் ஆர்கியூ பண்ணல, சாட்சிகளை நான் குறுக்கு விசாரணை பண்ணல. என் வக்கீல் விசாரணை பண்ண வேண்டாம், நானே குறுக்கு விசாரணை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் உதய், ஏன் அத்தை இப்படி பண்ணாங்க? நான் விஸ்வநாதன் சார் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு என் மேலே கோவப்பட்டாங்க. விஸ்வநாதனுக்கும் நல்ல தம்பிக்கும் விடுதலை வாங்கி கொடுத்ததும் என் மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை போயிருக்கும். அவங்க கேஸ்லேயும் நான் விஸ்வநாதன் சாருக்கு சாதகமாக நடந்ததுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா என் மனசுக்கு பட்டுது உதய். கோர்ட்ல அன்னைக்கு என்னமோ நடந்திருக்கும்னு எனக்கு பட்டுது. ஆனா இப்படி நடந்திருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல உதய். ஏன் உதய், விடுதலையாகி வெளியே வந்தப்ப அத்தை உங்ககிட்ட ஒன்றும் பேசலையா? பேசினாங்க. இது வரைக்கும் நான் வக்கீலாக இருந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. நீ என்னடா எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறது, என்னை கொலைகாரின்னு சொன்னல, கட்டின புருஷனையே கொலை பண்ணேன்னு சொன்னல, இப்போ என்னடா சொல்கிறேன்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. விஸ்வநாதன் ஆபீஸ்ல நீங்க போய் சேர்ந்தது அவங்களுக்கு பிடிக்கலனா அப்போ கண்டிப்பா உங்களையும் என்னையும் கூட பிடிக்காம போயிடுமே உதய். நான் விஸ்வநாதன் ஆபீஸ்ல காரணம் இல்லாம சேரல. எதுக்காக சேர்ந்தேன்னு அம்மா கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க, சொல்லி பிரயோஜனமும் இல்லை. சரி, அத்தையை போய் நம்ம பார்க்கலாமா? எந்த முகத்தை வச்சுட்டு போய் பார்க்குற செல்வராணி? நிச்சயமா நீங்க போய் பார்த்தா அவங்க கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க. சரி, நான் போய் பார்க்குறேன். மா, ஏய் செல்வி, வா வா வா. என்ன இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணி காய வச்சிட்டு இருக்கேன்பா, சாரோட துணி. என்னமோ எனக்கு இது பண்றதுல ஒரு சந்தோஷம். ஆமா, பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. சும்மா சொல்லிட்டே தான் இருக்க. போன தடவை ஒரு வாட்டி கூட்டிட்டு வந்த, அதோட எல்லாம் மறந்தாச்சு. அடுத்த வாட்டி கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீக் சாரோட பர்த்டே, திருப்பதிக்கு பிளான் பண்ணிருக்கேன். நீயே உன் பசங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம். ஓகே? அடுத்த வாரம் சாரோட பர்த்டேயா? யா, திருப்பதி போறதா பிளான் பண்ணிருக்கீங்களா? ஆஹா. எப்படி சார் ஃபாரின் போறாரு? ஃபாரினா? ஃபாரின் அப்படி ஒரு ப்ரோக்ராமும் இல்ல செல்வி. பர்த்டே அன்னைக்கு அவர் எங்கேயும் போக மாட்டாரு, அவர் எங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். இல்லம்மா, சார் ஜிஜே கிட்ட சொன்னாரா இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் போற, அதுவும் லாங் டூர்னு? என் கம்பெனியை நீங்க தான் கவனிச்சுக்கோன்னு அவர் தான் சொன்னாரா? அப்படிதான் ஜிஜே என்கிட்ட சொன்னாரு. அவர் ஃபாரின் போறது இஸ் குவைட் காமன், காடாறு மாசம் நாடாறு மாசம்னு. பட் பர்த்டே அன்னைக்கு அவர் எங்கேயுமே போக மாட்டார், எங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. Why don't you recheck it? இல்லம்மா, டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. அதுவும் ஜிஜே தான் என்கிட்ட சொன்னார். அந்த ட்ரிப் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு.
மேடம், நீங்க சொன்ன கன் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. வர சொல்லுவா மேடம். வேண்டாம், நான் அங்க வரேன். ஓகே மேடம். மார்னிங் மிஸ்டர் சுந்தராஜன். குட் மார்னிங் மேடம். தேங்க்யூ ஃபார் கமிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்ககிட்ட ஒரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ணும், அதான் வர சொன்னேன். சொல்லுங்க மேடம். நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் மேடம். அந்த புல்லட் எந்த டைப் கன்ல இருந்து வந்திருக்கு? யூ கேன் ஹெல்ப் மீ? அந்த புல்லட்டை பார்க்கலாமா மேடம்? Excuse me, madam. என்கிட்ட ஒரு புல்லட் வந்திருக்கு. ஆமா, அந்த புல்லட்டை பார்த்தா நம்ம நாட்டு புல்லட் மாதிரி தெரியல. மேடம், இது நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட புல்லட் இல்லை மேடம். வெளிநாட்டில், அதுவும் ஜெர்மனில் தயாரிக்கப்பட்ட புல்லட் மேடம். துப்பாக்கியும் வெளிநாட்டு துப்பாக்கி தான், சைலன்சர் டைப். இதை இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஓ, யாரோ திருட்டுத்தனமாக கொண்டு வந்திருப்பாங்க மேடம். ஓகே சுந்தராஜன், தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன். தேங்க்யூ. ஓகே மேடம். லோக்கல்ல வெளிநாட்டுல இருந்து கன்ஸ் ஸ்மகிள் பண்ணி விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா? இருக்காங்க மேடம். ஏ, எல்லாரையும் இமிடியேட்டா ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். யாரா சப்ளை பண்ணது? யாரா? சார், நீயாடா? சார் தெரியா? இவங்களை அப்படி கேட்டா சொல்ல மாட்டானுங்க. நம்ம ஸ்டைல கவனிங்க. மேடம் வரட்டும், மேடம் வந்து கவனிச்சுக்குவாங்க. இவன் பேரு பாலாஜி மேடம். நாட்டு துப்பாக்கி மட்டுமே செஞ்சு வைக்கிறவன். இவன் பேர் உபேந்திரா. பீகார் மாநிலத்தில் மேனுஃபேக்சர் ஆகிற கன் எல்லாம் இவன் தான் கள்ளத்தனமா தமிழ்நாட்டில் விற்கிறான் மேடம். இவன் சுப்பிரமணி. ஆந்திரா பார்டர் ரேணிகுண்டாவில் கள்ளத்தனமா துப்பாக்கி வைக்கிறவன். இவன் திவாகர். நாட்டு வெடிகுண்டு செஞ்சு வைக்கிறவன். அப்பப்ப இந்த பசங்க கூட தொடர்பு வச்சிருக்கிறவன். இவன் சுரேஷ். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் தங்கியிருக்கான். நியூ டைப் ஆஃப் கன் எல்லாம் கைமாத்தி விடுறவன் இவன் தான் மேடம். மேடம், சமீப காலமா இந்த மாதிரி டைப் ஆஃப் கன்னை இவங்க பார்க்கவில்லை, விற்கவில்லைன்னு சொல்றாங்க மேடம். எல்லாரும் போலாம். நெல்லு. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சியா? சொல்லு.
சொல்லு. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன? என்ன? நியூ மாடல் கன் மேடம், ஜெர்மனி மேடம். யார் வாங்கினா? ஒரு பொண்ணு வாங்கிட்டு போனா மேடம். பொண்ணா? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர, எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும்னு சொன்னா. என்கிட்ட வெளிநாடு துப்பாக்கி ஒண்ணு இருந்துச்சு, அது அவகிட்ட வித்த. எப்படி இருந்தா? ரொம்ப குண்டாவும் இல்ல, ஒல்லியாவும் இல்ல, சரியா முகத்தை பார்க்க முடியல, துப்பட்டாவல மூடி இருந்தா. அவளை நேர்ல பார்த்தா சொல்லிடுவேன் மேடம். என்ன சரோஜினி, நான் வரதுக்காக கீழே வெயிட் பண்ணுவேன், சாப்பாடு எடுத்து வைப்பேன், நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மேலே வருவேன். என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? என்ன? நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க எல்லா பர்த்டேவும் நீங்க எங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. அடுத்த வாரம் உங்க பர்த்டே, ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? இந்த வருஷம் திருப்பதி போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். போலாமே. அப்ப எப்படி ஃபாரின் போவீங்க சொல்லுங்க. பர்த்டே ஞாபகம் இருக்குன்னு சொல்றீங்க, என் கூட ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க, திருப்பதிக்கும் வரப்போறதா சொல்றீங்க. அப்புறம் எதுக்காக ஏர் டிக்கெட் எடுத்திருக்கீங்க? நான் ஃபாரின் போறேன்னு உனக்கு யார் சொன்னது? செல்வி சொன்னா. ஜிஜே செல்வி கிட்ட சொன்னாரு, சார் ஃபாரின் போறாரு, இங்க இருக்கிற கம்பெனியெல்லாம் நான் பாத்துக்கணும்னு சொல்லி. எங்க ஜிஜே கிட்ட நீங்க அப்படியா சொன்னீங்க? சொல்லுங்கப்பா, ஜிஜே கிட்ட நீங்க அப்படியா சொன்னீங்க? சரோஜினி, நான் எப்படிம்மா பர்த்டேக்கு இங்கே இல்லாமல் ஃபாரின் போவேன்? ஃபாரின்லேருந்து ஃபோன் வந்தது, பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது, லாஸ் ஆகும்னு சொன்னாங்க. எந்த வருஷமும் லாஸ் ஆகலை, இந்த வருஷம் எப்படி லாஸ் ஆகும்னு நான் சத்தம் போட்டேன். நீங்களே நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு மேனேஜர் சொன்னார். அவசியம் ஏற்பட்டால் நான் போகணுன்னு ஜிஜே கிட்ட சொன்னேன். நீங்கள் போயிட்டா உங்கள் கம்பெனி யார் கவனிச்சுப்பாங்கன்னு கேட்டார். ஏம்மா, நம்ம கம்பெனியை கவனிச்சிக்க ஆளா இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதை ஜிஜே உண்மைன்னு நம்பி செல்வி கிட்ட சொல்லி, செல்வி உங்ககிட்ட சொல்லி. அப்ப ஏன் நீங்க டிக்கெட் வாங்க சொன்னீங்க? சும்மா சேஃப்டிக்கு போட சொன்னேம்மா. டிக்கெட் போட்டா நான் போயிடுவேனா? ஒரே ஒரு ஃபோன், டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம். அதெல்லாம் ஓகே. ஃபாரின் பிசினஸ்ல லாஸ் என்ன நேர்ல வர சொல்லிருக்காங்கன்னு இந்த விஷயத்தை நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? நான் பிஸ்னஸை பற்றி பேசினால நீங்களாச்சு உங்கள் பிஸ்னஸ் ஆச்சுன்னு நீ தினமா சொல்லுவ. பிஸ்னஸில் லாபம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்படலாம். லாஸ் ஆனதை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலாமா? அதான் நான் சொல்லலை. என்னங்க இது, வீட்டுல இருந்தானே கிளம்பி போறீங்க, அதையாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்கணும். ஏதோ வேலை பிஸியில் மறந்துட்டேன் சரோஜினி. வெரி வெரி சாரி. என்னதான் இருந்தாலும் பர்த்டேவை மறந்துட்டு நீங்க வேற எதுவும் பிளான் பண்ணிருக்க கூடாது. சரோஜினி, ஏதோ ஒரு மூட்ல நான் ஜிஜே கிட்ட சொல்லிட்டேன், அது போய் பெருசுப்படுத்துறியா? ப்ளீஸ் விடு. சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? ம்
மார்னிங் மாமா சார். மாமா சார், மூட் அவுட்ல இருக்கீங்க போல இருக்கு. நீங்க வாயை மூடிட்டு இருந்திருந்தா நான் இப்படி மூட் அவுட் ஆயிருக்க மாட்டேன். சரிதான், நான் வாயை மூடிட்டு இருந்தேன்னா பல பிரச்சனைகள் தீர்ந்திருக்காது. இப்போ நீங்க பேசினது பிரச்சனை தீர்ற மாதிரி இல்ல, பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை என்னால வந்துருச்சு? நான் ஃபாரின் போற விஷயத்தை நீங்க செல்வி கிட்ட சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். ஏன் சொன்னீங்க? மாமா சார், ஒரு உண்மையான கணவன் மனைவி கிட்ட எதையும் மறைக்க கூடாது மாமா சார். அப்போ உங்க விஷயத்த சொல்லுங்க. ஏன் என் விஷயத்த சொல்றீங்க? என்ன மாமா சார் பிரிச்சு பேசுறீங்க? உன் விஷயம் என் விஷயம்னு. மாமா சார், செல்வி யாரு? உங்க பொண்ணு. நான் உங்களோட. அந்த உறவெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும் ஜிஜே. நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க செல்வி கிட்ட சொன்னதுனால ஏன் நேரம் சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஜிஜே, ஏன் நான் ஃபாரின் போற விஷயத்த செல்வி கிட்ட சொன்னீங்க? விடமாட்டர் போல இருக்கே. ஏதோ சொல்லிட்டேன் மாமா சார், பேச்சு வாக்கில் வந்துருச்சு. இப்போ அதனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? செல்வி சரோஜினி கிட்ட சொல்லியிருக்கா. சரோஜினி என்ன ஃபாரின் போவேனான்னு சொல்றா. மாமா சார், இப்போ செல்வி சொல்லலைனாலும் சரோஜினி அத்தைக்கு தெரிய போகுது. அவங்க எப்படியும் நீங்க ஃபாரின் போக வேண்டாம்னு சொல்லத்தானே போறாங்க. அப்பவும் அவங்க போக சொல்றாங்களா போக வேணான்னு சொல்றாங்களா இல்லை நான் போறேன்னா போகலையான்றது இப்போ பிரச்சனை இல்லை. நாம எது பேசினாலும் அது நமக்குள்ள தான் இருக்கணும், செல்விக்கு தெரியக்கூடாது. சரோஜினி அத்தைக்கிட்ட செல்வி சொல்லியிருக்க கூடாது. மற்றபடி செல்விக்கு தெரியறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா மாமா சார்? வேண்டாம், அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். இன்னைக்கு பேச்சு வாக்கில் ஃபாரின் போகிற விஷயத்த சொல்வீங்க, நாளைக்கு பேச்சு வாக்கில் பாம்பு வைக்க போகிற விஷயத்த சொல்வீங்க. பாம்பு வைக்க போகிறோம் மாமா சார்? எப்போ வைக்க போகிறோம்? எங்கே வைக்க போகிறோம் மாமா சார்? என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள். வைப்பேன், எப்போ வேணாலும் வைப்பேன். உங்ககிட்ட சொன்னா நீங்கள் செல்வி கிட்ட சொல்லிடுவீங்க. அதெல்லாம் செல்வி கிட்ட நான் எப்படி மாமா சார் சொல்லுவேன்? பாம்பு வைக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன் மாமா சார். ஜிஜே, நீங்கள் ஒரு உலர்வாய், ஓட்டவாய். உங்கள் வாய் சும்மா இருக்காது. எதையோ சொல்ல நினச்சி எதையோ சொல்லிடுவீங்க. செல்வி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நீங்கள் அவகிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. மாமா சார், அடிப்படையில் நான் ரொம்ப நல்லவன் மாமா சார். அதை வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. ஜிஜே, நீங்கள் எனக்காக எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு, தப்பு பண்ண வேண்டியது இருக்கு. தப்புன்னு சொல்லாதீங்க மாமா சார், நாம செய்யறது எல்லாமே ரைட். இனிமே நாம சந்திக்கிறதும் பேசுறதும் செல்வி கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் மாமா சார், நான் அவகிட்ட பேசவே மாட்டேன். நான் வீட்டுக்கு போகும்போதே பிளாஸ்டர் ஒட்டிட்டு போறேன். வேணாம் மாமா சார், பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டேன்னா அதை எதுக்கு ஒட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. அதுக்கப்புறம் நான் எதையாவது சொல்ல போய் எதுக்கு பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்ட மாதிரி நினச்சிக்கிறேன். ஓகே, சரி வரேன் மாமா சார். இப்போ உங்கள் மூடு ஓகே தானே? உங்கள் மூடு ஓகே, என் மூடு தான் கரெக்ட் பண்ணணும். வரேன். செல்வி, சரோஜினி அம்மாவை பார்க்க போயிருந்தியா? ஆமா. விஸ்வநாத் ஃபாரின் போறாருங்கிற விஷயத்தை சொன்னியா? ஆமா. ஏன் சொன்ன இதெல்லாம் அவங்க கிட்ட? ஏன் சொன்ன? இப்போ ஒன்னால எனக்கு பிரச்சனை. விஸ்வநாதன் சார் என்ன வாங்கு வாங்குன்னு வாங்குறாரு. எதுக்கு? நான் உங்ககிட்ட சொன்னது ஏன் உங்க வைஃப் கிட்ட சொன்னீங்கன்னு. அவர் என்ன பாம்பு வைக்க போறேன்னா சொன்னாரு? ஃபாரினுக்கு போறேன்னு தானே சொன்னாரு. இல்ல செல்வி, அவர் பாம்பெல்லாம் வைக்க மாட்டாரு. அவர் ஃபாரின் தான் போறாரு. இதை எதுக்கு நீ அவங்க கிட்ட சொல்லணும்? இதுதான் இப்ப பிரச்சனை. இப்போ விஸ்வநாதன் சார் ரொம்ப கோவத்துல இருக்காரு. இனிமே அவரை பத்தி எதையுமே சொல்ல போறதில்ல அவரு. ஏங்க, அவர் ஃபாரின் போறது ஒன்னும் புதுசு இல்ல. இது ஏன் சரோஜினி அம்மா கிட்ட சொல்லல? லாங் டூர் போறதும் சொல்லல. ஏன் சொல்லலன்னு அவங்க கேக்குறாங்க. அது ஒண்ணு தப்பு இல்லையே. இந்த பாருங்க, நீங்க என்கிட்ட சொன்னதும் தப்பில்ல, நான் சரோஜினி அம்மா கிட்ட சொன்னதும் தப்பில்ல. இதுக்காக விஸ்வநாதன் சார் ஏன் உங்க மேல கோவப்படுறாருன்னு எனக்கு தெரியல. அவரோட கம்பெனியை நிர்வாகம் பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காரு.
இது அவர் சீக்கிரட்டா இருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். இப்போ அதெல்லாம் கெட்டு போகுதுல்ல. உங்க கம்பெனியை நீங்க ஒழுங்கா கவனிச்சா போதும். அடுத்தவங்க கம்பெனிக்கெல்லாம் நீங்க ஆசைப்படக்கூடாது. செல்வி, அவர் என்ன அடுத்தவர்? அவரு ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்தவர் தான். அடுத்தவர் ஒண்ணும் இல்ல, நான் அவரோட மருமகன். சார் மேடம் வர சொன்னாங்க. சரி. நல்லா இருக்கேடா? நல்லதா இருப்ப. நல்ல இடத்துல இருக்கல்ல. செல்வராணி எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? என் பேத்தி எப்படி இருக்கா? சாரி, உன் குழந்தை நல்லா இருக்குதா? என் பேத்தியா இருந்திருந்தா நீ கொண்டு வந்து காட்டிருப்ப, இல்ல செல்வராணி கொண்டு வந்து காட்டிருப்ப. பேசுடா. என்ன பேச வந்தியா இல்ல பாத்துட்டு போலான்னு வந்தியா? பேசதான் வந்தேன். அப்ப பேசு. என்ன பேச வந்த? கோர்ட்ல உங்களுக்காக ஆஜரான, உங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன், விடுதலையும் வாங்கி கொடுத்திருப்ப. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்களே ஆர்கியூ பண்ணீங்க. நியாயமான கேட்க வந்த. எப்படி நம்பிக்கை வரும்? உன்கிட்ட நான் என்ன பேசினாலும் விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சிடுதே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் டாக்டரை போய் பார்த்தேன், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த உண்மையை நான் கோர்ட்ல சொன்னேன். டாக்டரும் அது உண்மைன்னு ஒத்துக்கிட்டாரு. டாக்டரை போய் பார்க்க போற விஷயம் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ விஸ்வநாதன் கிட்ட சொல்லிருப்ப. அவன் டாக்டரை உயிரோட விட்டுருக்க மாட்டான் இல்லையா? மா, நீங்க சந்தேகப்படுற மாதிரி சத்தியமா எந்த விஷயமும் விஸ்வநாதன் கிட்ட சொல்லமா? பின்ன எப்படிடா என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவனுக்கு தெரிஞ்சது? சரி, நீ சொல்லலன்னு வச்சுக்க. அம்மா சந்தேகப்படுறாங்க. அவன் கம்பெனில லீகல் அட்வைசரா சேர்ந்ததுனால தான் அவனை அடிக்கடி மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தான் சந்தேகம் வந்தது. இந்த வேலையை விட்டுட்டு வரணும்னு நீ ஏண்டா நினைக்கல? அவன்கிட்ட போய் சேர்ந்தது எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன, வேண்டான்னு சொன்ன. மதிச்சியா நீ? விஸ்வநாதன் கம்பெனில லீகல் அட்வைசரா சேர்ந்துட்டா வாழ்க்கையில முன்னேற முடியுமா? நீ பெரிய ஆளாக முடியுமா? அவன் கொடுக்கிற பணம் உனக்கு பெருசாடா? பல அப்பாவிகளை பொணாக்கன பணம்டா. துரோகத்துல வந்த பணம், பாவத்துல சம்பாதிச்ச பணம். நீ என்ன சொத்துக்கு வழி இல்லாம இருக்கியா? 100 கோடி ரூபாய் சொத்து பாட்டி எழுதி வச்சாங்கல்ல, நான் கொடுத்தல்ல. அப்பாவோட சொத்து நிறைய இருக்கு. அது யாருக்கிட்ட வரும்? உனக்கு தானே வரும். அதான் நான் கொலை பண்ணல, நிரபராதின கோர்ட்டு சொல்லிடுச்சுல. இனிமே விஸ்வநாதன் கிட்ட இருக்க கூடாதுன்னு வேலை விட்டு வந்துட்டிய? அங்கதானே இருக்க, இன்னும் வேலையை விடலையே. அந்த பெரிய மகாராணி யாரவ? செல்வராணி. அவ உனக்கு அட்வைஸ் பண்ணால, இல்ல அவர் தப்பான பாதையில போறாருன்னு என்கிட்ட வந்து சொன்னால? அவளும் நான் கொலை பண்ணிட்டேன்னு தானே நினைச்சிட்டா. என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்போ கூட எனக்கு வேதனை இல்ல. கோர்ட்ல கொலைக்காரின கூண்ல போய் நின்னப்போ கூட நான் வேதனை படல. பத்திரிகையில எழுதுனாங்க, பல பேர் சொன்னாங்க நான் கொலைக்காரின. அதுக்கு கூட நான் வேதனை படல. ஆனா பெத்த புள்ள நீ சொன்ன பாரு, அதுதாண்டா என்ன ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. சாரிமா. சாரியா? சாரின்னு ஒரு வார்த்தை சொன்ன வேதனை போயிடுமா? வலி தீந்துடுமா? இப்ப நீ என்ன பார்க்க வந்த, உன்னை பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிருந்தானே என்ன பண்ணிருப்ப? அம்மா வேண்டான்னு தானே போன.
இப்ப நான் கொலை பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே இந்த அம்மா வேணுமா? அதுதான்டா, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். ஆனா எனக்கு என் பிள்ளைங்க வேணும். 1000 தப்பு பண்ணிருந்தாலும் எனக்கு என் பிள்ளைங்க வேணும். அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பேச வந்தது நீ, நானே பேசிட்டு இருக்கேன். சொல்லுடா. அப்பா மேல இருந்த பாசத்தினால உங்களை என்ன தப்பா நினைச்சிட்டு சொல்ல வரிய? அவரு கலையரசிக்கும் அப்பா தானே. அவ ஏன்டா என்ன தப்பா நினைக்கல? எனக்காக போராடினா ஒன்ன ஆஜராக வச்சா இல்ல? பெத்தவங்களை காப்பாத்துறது ஒரு பிரச்சனை வந்தா தாங்கிக்கிறதும் பொம்பளை பசங்க தாண்டா, ஆம்பளை பசங்க இல்ல. நான் செஞ்ச புண்ணிய ஆண்டவன் எனக்கு ஒரு பொண்ணு கொடுத்தான். பாரு, மறுபடியும் நானே பேசிட்டு இருக்கேன். பேசுடா. உங்களை தப்பா நினைச்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். மன்னிப்பு கேட்க வந்தியா? மன்னிச்சுட்டேன்னு சொன்னா நீ பேசினதெல்லாம் மறைஞ்சு போயிடுமா இல்ல மறந்து போயிடுமா? நான் மறந்துடுவேன், நீ மறந்துடுவியான்னு கேக்குற. அம்மாவை இப்படி பேசிட்டேன்னு உனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும்டா. சரி போ, மன்னிச்சுட்டேன் போ. ஆனா ஒண்ணு, எனக்கு துரோகம் பண்ண யாரையும் நான் மறக்க மாட்டேன். உன் அப்பாவை கொலை பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கொலை பண்ணவங்களுக்கு துப்பாக்கி சப்ளை பண்ணவங்க வரைக்கும் வந்துட்டேன். விட மாட்டேன்டா, யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். சரிடா, மன்னிச்சிட்டோம். போடா போடா. குட் மார்னிங் மாமா சார். மார்னிங் ஜிஜே. நல்ல தம்பி வந்துட்டாரா? வருவான். மாமா சார், நீங்க சொன்ன மாதிரியே கோர்ட்ல சொல்லி நல்ல தம்பி கேஸை தள்ளுபடி பண்ண வச்சிட்டேன். அவனால் தான் நான் ஜெயிலில் இருந்தேன். அதெல்லாம் மறந்துட்டு நீங்க சொன்னதுக்காக நான் பொய் சொல்லியிருக்கேன். நான் இது வரைக்கும் சொன்ன பொய்லையே இதான் மாமா சார் பெரிய பொய். நீங்க பொறுப்படுத்திட்டு இருக்கீங்க, அந்த புல்லட்டை வாங்கி கொடுத்துருங்க. அதை நம்பி தான் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஜிஜே, இதுதான் எனக்கு தெரியுமே, ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்காக சொல்லலை மாமா சார். நான் இதை சொல்லலைன்னு வச்சுங்க, நான் மறந்துடுவேன். அந்த அந்த புல்லட்டை அதுக்காக தான் நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். நல்ல தம்பி மட்டும் வரல, அவன் செத்தான். வா நல்ல தம்பி. வாங்க நல்ல தம்பி, உங்களுக்கு ஆயுசு 100. அந்த புல்லட் எடுங்க. எந்த புல்லட்? எந்த புல்லட்டா? மாமா சார் பாருங்க, எந்த புல்லட்னு கேட்கறாரு பாருங்க. வேணும்னு கேட்கறாரு பாருங்க. என்னன்னு கேளுங்க, என்னன்னு கேளுங்க நீங்க. நல்ல தம்பி, ஜிஜே சொன்ன மாதிரி அவர் பண்ணிட்டாரு. நீ ஒத்துக்கிட்ட மாதிரி புல்லட்டை கொடுத்துரு. அதான் கேட்குறேன், எந்த புல்லட்? எந்த எந்த புல்லட்னா? நான் உங்களை சுட்டனே, அந்த புல்லட். நீங்கள் என்னை சுட்டதுக்கான ஒரே ஆதாரம் அதானே ஜிஜே? அதை எப்படி கொடுப்பேன்? அரசி கிட்ட இருந்து கண்ணை திருடி கார்த்திகேயனை நீ தான் சுட்டங்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த புல்லட் தான். அதை நான் எப்படி திருப்பி தருவேன் ஜிஜே? மாமா சார், உன் குடுமி எப்பவுமே என் கையில் இருக்கணும். அந்த புல்லட்டை நான் உனக்கு திருப்பி கொடுத்தா நீ என்னை திருப்பி சுடுவ. சுட மாட்டேன் நல்ல தம்பி. நீ சுடுவ ஜிஜே, நீ சுடுவ. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது நல்ல தம்பி. ஜிஜே உங்களை காப்பாத்திருக்காருல்ல? ஜிஜே என்ன காப்பாத்தல, உங்களை காப்பாத்திருக்கான். ஜிஜேக்கு தேவைன்னா நம்ம 2 பேரையும் காட்டி கொடுக்க அவன் தயங்க மாட்டான். ஆனா இப்ப அவனுக்கு நீங்க வேணும்.
உங்கள்கிட்ட இருக்க கோடிக்கணக்கான பணம் வேணும். இப்ப சொல்லுங்க, அவன் என்ன காப்பாத்திருக்கானா உங்களை காப்பாத்திருக்கானா? இவன் நம்மளை தொட்டா இந்த புல்லட் போக வேண்டிய இடத்துக்கு போகும். தொடாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை நானே வச்சுக்கிறேன்னு சொல்றேன். பாருங்க மாமா சார், தோட்டா போக வேண்டிய இடத்துக்கு போகும்னு சொல்றான். அப்படின்னா என்ன அத்தை கிட்ட கொடுப்பேன்னு சொல்றான். அத்தை கிட்ட கொடுத்தா ஆபத்து உங்களுக்கு தான். அத்தை என்ன கேட்பாங்கல்ல, கண்ணை யார் எடுக்க சொன்னாங்கன்னு கேட்பாங்கல்ல. நான் சொல்லிட்டேனா நீங்க தான் எடுக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டேனா? அவ்வளவுதான். பாத்தீங்களா முதலாளி, உங்களை காட்டி கொடுப்பேன்னு சொல்றான். நான் அந்த மாதிரி சொல்லல. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இவன் புல்லட்டை கொடுத்துட்டா அந்த மாதிரிலாம் நடக்காது இல்ல. நல்ல தம்பி, நான் சொல்றதை நீ கேட்பல? இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்க முதலாளி. இது வரைக்கும் கேட்டதை பத்தி பிரச்சனை இல்ல. இப்ப கேட்பையான்னு கேட்கிறாரு. கேட்பல? அந்த புல்லட் விஷயத்தை தவிர வேற எது சொன்னாலும் கேட்பேன். அரசியோட கண்ணை நான் தான் திருட சொன்னேன்னு சொல்லிட்டா எனக்கு தான் பிரச்சனை வரும். அது எப்படி முதலாளி? நீங்க தான் திருட சொன்னீங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும்? பிரச்சனை வரும். அவரோட 14 கம்பெனில ஒரு கம்பெனி எனக்கு கொடுத்துருக்காருல்ல, நான் கண்ணை கொடுத்தா அந்த கம்பெனி கொடுப்பேன் அவர் சொல்லிருக்கலான்னு போலீஸ்ல சொல்லுவாங்க. செல்வி அவங்க மக, நீ அவங்களோட மருமகன். அதனால தான் கம்பெனியை கொடுத்தாங்கன்னு செந்தமிழ் அரசிய கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அவங்களால அதை மாத்தி சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த தோட்டா என்கிட்ட தான் இருக்கும். முதலாளி நான் உங்கள்கிட்ட விசுவாசமா இருப்பேன். ஆனா இவனால உங்களுக்கு ஆபத்து வரும், எனக்கும் ஆபத்து வரும். அதனால நான் தோட்டாவை தரமாட்டேன். முதலாளி இது வரைக்கும் நான் உங்க பேச்சை மீறினது இல்லை, ஆனா முதல் தடவை உங்க பேச்சை மீறுறேன். ஆனா அந்த நல்ல தம்பி ஒரு விஷயம் பண்ணா ஒரு காரியத்தோட தான் பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்கிற நம்பிக்கையில சொல்றேன் முதலாளி. நான் வரேன். முடிவா கேட்கிறேன், அந்த புல்லட்டை குடுப்பியா மாட்டியா? முடியாது. மாமா சார் என்ன மாமா சார், அவன் போயிட்டா இருக்கா, நீங்க பேசாம இருக்கீங்க. இத பாருங்க மாமா சார், நீங்க பொறுப்பெடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் புல்லட்டை வாங்கி கொடுக்கலனா நான் அவனை சுட்டுவேன். ஹலோ, டாக்டர் சரோஜினி அம்மா தானே பேசுறது? எஸ், டாக்டர் சரோஜினி தான் பேசுறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கைராசேனா டாக்டர், நல்ல குணம், சிரிச்ச முகம். நீங்க யார் பேசுறீங்க? விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் விஸ்வநாதன் சார் ஒய்ஃப் தானே பேசுறது நீங்க? ஆமா. பெரிய பிசினஸ் மேக்னட், நல்ல மனுஷன், கஷ்டப்படுறவங்க மேல கருணை காட்டுறவரு, இல்லாதவங்க மேல இறக்கப்படுறவரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் பண்றது தானே சார் சொல்றீங்க. இனிமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அவரை பத்தின உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுது. உங்களுக்கு உண்மையான விஸ்வநாதன் யாருன்னு புரிய போகுது. சார், நீங்க யாரு? நான் யாரா இருந்தா என்னம்மா, உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை, அதனாலதான் சொல்றேன். உங்க ஹஸ்பண்ட் விஸ்வநாதன் ஒரு தேச துரோகி. பாருங்க சார், நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டு நான் யாருன்னு சொல்றேன். அம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஃப்ராடு. நீங்க அவனை அளவுக்கு அதிகமா நம்புறீங்க. என்னடா உங்க புருஷனை பத்தி மரியாதை இல்லாம பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க புருஷனோட மரியாதை இப்படிதான் திடீர்னு மாறப்போகுது. நீங்க சொல்றது எதுவும் உண்மை கிடையாது. ஹலோ, இது பாருங்க, சும்மா சும்மா போன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேடம், நான் சொல்றது உண்மை. உண்மைதானே பேசுறீங்க? அப்பயே உங்க பேரு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பயப்படாதீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன், அப்புறம் நான் யாருன்னு சொல்றேன். என்ன என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே உங்க புருஷன் உங்களை நடு தெருவுல நிறுத்த போறான். தெருவுல நிறுத்தினாலும் பரவாயில்ல, அவன் ஜெயிலுக்கு போறப்போ உங்களையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாலும் போயிடுவான். நான் யாருன்னு கேட்டீங்களே, நான் யாருன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இத பாருங்கம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. உங்க புருஷனுக்கு பல நாட்டு கிரிமினல்களோட தொடர்பு இருக்கு. பல பேர் அழிச்சு ஆனந்தப்படுறவன் தான் உங்க புருஷன்.
நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கே துணை போயிருக்காமா? அவனுக்கு நீங்க துணையா இருக்கீங்களேன்னு உங்க மேலேயும் கேஸ் போடுவாங்க, உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அலர்ட்டா இருங்க. அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். உங்க புருஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அவனை ஏதாவது பண்ணுங்க. அவனோட சேர்ந்து நீங்களும் தேச துரோகி ஆயிடாதீங்க. ஹலோ ஹலோ, கால் மட்டும் வருது. அரசு கிட்ட இருந்து கண்ணை திருடி கார்த்திகேயனை நீ தான் சுட்டங்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த புல்லட் தான். இவன் நம்மளை தொட்டா இந்த புல்லட் போக வேண்டிய இடத்துக்கு போகும். ஹலோ சார், நான் பட்டாபி பேசுறேன். நீ எதுக்கா போன்ல பேசுற? கேபினுக்கு வர வேண்டியதானே? சார், துப்பாக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க சார். இருக்காதே, முடியாதே. எங்க எங்க எப்படி? என் வீட்டு பக்கத்துல தீவிரவாதிகள் கிணத்துல ஓசி வச்சு துப்பாக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க சார். இது எனக்கு அவசியமா தெரிஞ்சாகணுமா இப்போ? சார், அதான் சார் ஆபீஸ்க்கு வர முடியல. நீ ஆபீஸ்க்கு வரலன்னா பரவாயில்ல, வந்து ஒண்ணு கிழிக்க போறதில்ல. வையா போன. சார், எவ்வளவு நேரம் வந்துட்டாங்களா சார்? ஏ உனக்கு என்ன அதை பத்தி எது கேக்குற? நீங்க டென்ஷனா பேச மாட்டீங்களே, கூலா பேசுவீங்களே, அதனால தான். வையா போன. Excuse me, sir. என்னையா? அக்ரிமெண்ட்ல சைன் வாங்க வந்தேன் சார். அக்ரிமெண்ட் சைன் வாங்குறதுக்குலாம் நீ வரக்கூடாது. எவனா நானே அனுப்பு. ஃபைல்ஸ் வேணா எடுத்து வச்சுட்டு போடுமா சார்? ஃபைல்லாம் எடுக்க வேணாம், நீ போய் அப்படியே திரும்ப அப்படியே போ. யூஸ்லெஸ் ஃபெலோ. சார், என்ன எவனா உள்ள வரும்போது சொல்லிட்டு வர மாட்டியா? சொல்லிட்டு தானே சார் வந்தேன். சொல்லிட்டு வருதுன்னா இன்டர்காம்ல சொல்லிட்டு வரணும். நீங்க தானே சார் சொன்னீங்க உங்க கேபினுக்கு எப்ப வந்தாலும் பர்மிஷனை கேட்க தேவையில்லைன்னு. ஆமா, நான் தான் சொன்னேன். எவனா வந்து இந்த ஆபீஸ்ல உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தான் சார் சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். இப்ப மட்டும் ஏன் சார் பர்மிஷன் கேட்டுட்டு வர சொல்றீங்க? ஆமா, நான் தான் கேட்டுட்டேன். எவனா அது ஒரு 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 டென்ஷன், அதுல அந்த மாதிரி கேட்டுட்டேன். இதை பாரு, நீ இந்த மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத, அப்புறம் நான் மூட் அவுட் ஆயிடுவேன். சரி சரி, இப்படிதான் இருக்கணும். சார், நான் உள்ள வந்ததும் திடீர்னு டென்ஷன் ஆயிட்டீங்களா சார்? அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க ஏதோ மறைச்சு வச்ச மாதிரி இருந்தது சார். நானா? மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. இல்ல மறைக்கல. நான் எப்ப கேபினுக்கு வந்தாலும் சூரியனை பார்த்து தாமரை மாதிரி இருப்பீங்க. இப்ப ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கேன்னு கேக்குறியா? இல்ல சார், அப்படி இல்ல சார். சரி அதை விடு. இப்ப நான் ஏன் இந்த மாதிரி படபடப்பா இருக்கேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அது எவனா காலையில டிஃபன் நிறைய சாப்பிட்டுட்டேன், அதனால வயிறு கடகடாங்குது. இது போங்க சார். போனோம் இப்ப போனோம் சார். இல்ல, அது நீ போய் அவ ஏதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னு சொன்னா அதை வாங்கிட்டு வந்துரு. ஓகே சார். நல்ல வேளை நான் கன்னை மறைச்சு வச்சதை அவ பார்க்கல. பார்த்திருந்தா கன் எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னு அவ கேட்டிருப்பாளே. ஒருவேளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நடிக்கிறாளோ? என்ன தலைவலிடாது, பார்க்கறவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு.
சார் நீ இன்னும் போலையா? ஒரு சின்ன டவுட். இல்ல எதுவா இருந்தாலும் அப்புறம் கேளு. நான் தான் சொன்னல போகணும்னு. ஓகே சார். போ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.